அமைப்பை பார்த்த உடனே இது பிரமிட் அமைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிரமிட் அமைப்புன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? பிரமிடோட உச்சியில இருக்கிறவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, கீழே இருக்கிறவங்க அதிகமா உழைப்பாங்க. சரியா? பிரமிட் அமைப்புங்கிறதுக்கு இதுதானே அர்த்தம். இது ஒரு பிரமிட் அமைப்பு இல்லங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஏன்னா உச்சியில இருக்கிறவங்க தான் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இதுல இல்ல. பிரமிட் அமைப்பை பத்தி விளக்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன். பிரமிடோட எந்த உருவத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க பரம்பரை மற்றும் சந்ததிகளோட வரிசையை காட்டக்கூடிய ஒரு வகையான அமைப்பும் இதுதான். நம்ம அரசாங்கத்தோட வடிவமும் இதுதான். ஒரு ஆர்கிடெக்டோட பார்வையில மனிதன் உருவாக்கின அசைக்க முடியாத கட்டிட அமைப்பு இதுதான். உலகத்தில் உள்ள எல்லா நிறுவனங்களோட அமைப்பும் இந்த வடிவம் தான். அதனால இந்த வடிவம் ஒரு பிரச்சனை இல்ல. உச்சியில இருக்கிறவங்க அதிகம் சம்பாதிப்பாங்கிற எண்ணம் தான் அதுல பிரச்சனை. இது நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். எந்த நிறுவனத்துக்கு இதுதான் பொதுவான அமைப்பு. உச்சியில சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு சொல்லக்கூடிய சிஇஓ. அடுத்த நிலையில இருக்கிற பிரசிடென்டால சிஇஓவோட அதிகமா சம்பாதிக்க முடியுமா? பொதுவா முடியாது. அடுத்து பிரசிடென்ட்டுக்கு கீழே இருக்கிற வைஸ் பிரசிடென்டால பிரசிடென்ட்டோட அதிகமா சம்பாதிக்க முடியுமா? முடியாது. இப்ப நான் கேட்க போற கேள்வியை பத்தி கொஞ்சம் தீவிரமா சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட் அந்த நிறுவனத்தோட பிரசிடென்ட்டை விட அதிகமா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரியான அப்ப என்ன நடக்கும்? கடைசியில வெறும் குழப்பம் தான் மிஞ்சும். இந்த முறையை தான் அதிகார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. மேல இருந்து கீழ்மட்டத்துக்கு போக போக அவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சுகிட்டே வரும். பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு உத்தரவுகள் போட முடியும். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட்டை விட அவருக்கு சம்பளம் அதிகம். மிடில் மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க ஊழியர்களுக்கு உத்தரவு போட முடியும். ஏன்னா ஊழியர்களோட அவங்களுக்கு சம்பளம் அதிகம். அதனால பொதுவா ஒரு நிறுவனத்தோட அமைப்பு இதுதான். மேலிடத்துல இருக்கிறவங்க அதிகப்படியா சம்பளம் வாங்குவாங்க, கீழிடத்துல இருக்கிறவங்க குறைவா வாங்குவாங்க. ஒரு நிறுவனத்துல சிஇஓவா இருக்கிறவரு மற்றவங்களோட திறமையையும் உழைப்பு திறனையும் தனக்கு ஒரு லீவரேஜா பயன்படுத்திக்க முடியும். அதை வச்சு அதிகமா சம்பாதிக்கவும் முடியும். ஒரு நிறுவனத்துல ஊழியர்களை தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறது அந்த நிறுவனத்தோட சிஇஓ பண்றாரா இல்ல வேற யாராவது பண்றாங்களா? அதனால சிஇஓ தான், சிஇஓ மட்டும் தான் கீழே உள்ளவங்களோட உழைப்பு திறன்ல இருந்து முழு பலனையும் அடையறாங்க. ஆனா நான் சொல்றது இதுல இருந்து வேறுபட்டு எந்த வகையில சிறப்பானதுன்னா, தனிப்பட்ட மனிதரான உங்களுக்கும் உங்க கீழே வேலை செய்யற புரோக்கர்கள் ஏஜென்ட்டுகள் மூலமா முழு பலனை அடையக்கூடிய வாய்ப்பு பெருமளவுல இருக்கு. அதாவது ஒரு நிறுவனத்தோட சிஇஓ மாதிரியே. இப்போதுல இருந்து இந்த மாதிரியான விநியோக முறையை நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லுவேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தனிநபரான உங்களுக்கு உங்க நிறுவனத்துல இருக்கிற ஊழியர்கள் அத்தனை பேரோட உழைப்பில இருந்து கிடைக்கக்கூடிய பலனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்களே அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல உங்க நிறுவனத்தில் உள்ள வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணிருந்தாலும் சரி. உண்மையான லீவரேஜ் பத்தி நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிங்க. எல்லாருமே சமமான லாபத்தை அடையக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். புரியுதா? இத பத்தி தான் நான் இவ்வளவு விளக்கமா சொன்னேன். இதனாலதான் நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அமைப்பு இருக்கிறதுலயே நியாயமாவும் சிறந்த அமைப்பாவும் இருக்கு. பெரும்பாலான நெட்வொர்க் நிறுவனங்கள்ல ஒவ்வொருத்தருமே அவங்க உருவாக்கின நிறுவனத்துல குறிப்பிட்ட சில மட்டங்களோட பலனை அடைய வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த மட்டங்களோட பலனை எல்லாருமே அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது 4 நிலைகளாவும் இருக்கலாம், இல்ல 6 நிலைகளாவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம 4 நிலைகளை எடுத்துக்குவோம். நீங்க உருவாக்குன நிறுவனம் ரொம்ப திறமையா செயல்பட்டா என்ன விட உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியும். அதுவும் நீங்க என்னோட அமைப்புக்குள்ளேயே இருந்தாலும். இதுல காட்டின உதாரணத்துப்படி எனக்கு எட்டாத அந்த 3 லெவல் பலனையும் நீங்க மட்டுமே அடைய முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சமமான லெவல்கள்ல உள்ள பலன் கிடைக்கும். இப்பவும் கூட என்னோட நிறுவனத்துல உள்ள சில பேர் என்னோட இன்னும் அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நான் என்னன்னு சொல்லுவேன்? இது நியாயம். இப்படித்தானே நடந்தாகணும். எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல திறமையோட அதிகமா உழைக்கக்கூடிய ஒருத்தர் தானே அதிகமா சம்பாதிச்சாகணும். என்னோட திறமையால நிறுவனத்துக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறது முக்கியமா, இல்ல என்னோட படிப்பறிவு மட்டும் முக்கியமா? அது பிரயோஜனம் இல்ல. உங்களோட திறமையால உங்களோட நிறுவனம் பெருமளவுல லாபத்தை அடையும் போது மத்த எல்லாரையும் விட நீங்க தானே அதிகமா சம்பாதிக்கணும். ஒரு நிறுவனத்தோட 5வது கட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் மத்தவங்களோட அதிகமா சம்பாதிக்கிறத பார்க்க முடியாது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இதுதான் தினமும் நடந்துகிட்டு இருக்கு. நான் எடுத்த பேட்டி ஒண்ணு உங்களுக்கு காட்ட விரும்புறேன். டாக்டர் சார்லஸ் கிங் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில PhD பட்டம் பெற்றவர். சிகாகோ யூனிவர்சிட்டி 1ல அவர் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸரா இருக்காரு. அங்க அவரு தன்னோட மாணவர்கள் எல்லாருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் கிங், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சந்தோஷம். டாக்டர் கிங், உங்களோட எஜுகேஷன், பிசினஸ் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சிகாகோ பல்கலைக்கழகத்துல மார்க்கெட்டிங் பேராசிரியரா இருக்கேன். டெக்சாஸ் ஆர்சன் பல்கலைக்கழகங்கள்ல இளங்கலை முதுகலை பட்டங்களை வாங்கினேன். ஒரு நிறுவனத்துல கொஞ்ச காலம் வேலை பார்த்தேன். அப்புறம் அதுல இருந்து ஹவார்ட் யூனிவர்சிட்டியில பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடத்துல டாக்டரேட் பண்ணினேன். எல்லாத்த விட முக்கியமா சொல்லணும்னா கடந்த 6 வருஷங்களா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதோட ஆலோசகராகவும் இருந்துட்டு வரேன். மரபு சார்ந்த நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய படிப்பு படிச்சுட்டு வந்த நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
1990ஆம் வருஷம் அமெரிக்காவுல ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுச்சு. மத்திய மேற்கு பகுதி, குறிப்பா சிகாகோல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதோட விளைவா கல்லூரிக்கு வந்து வேலைக்கு ஆள் தேர்வு செய்யறத நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு